ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர்வாதி. வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு வந்து உருவாகிறதும் சரி, ரெண்டாக பிளவுபடுறது, அதுக்கப்புறம் அழிஞ்சு போகிறது பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு நாடு உருவாகிருக்கு, உருவாகிறதுக்கான காரணங்கள் நிறைய இருந்திருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சம் நேஷன்ஸ் வேர் பார்ன் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து அமெரிக்காவை சொல்லலாம், பாகிஸ்தான், பங்களாதேஷ் சொல்லலாம், இஸ்ரேல், இந்த மாதிரி நாடுகள். அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டான நாடுகள், பிரிஞ்சு போன நாடுகள், ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன், அன்னைக்கு சோவியத் யூனியன், அதுக்கப்புறம் ஆட்டோமன் எம்பையர், அதுக்கப்புறம் யுகஸ்லோவியா, இந்த மாதிரி நாடுகள். டெஸ்டர்டு மொத்தமாக அழிஞ்சு போன சாம்ராஜ்யங்கள், அழிஞ்சு போன நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா சுமேரியா, பாபிலோன், ஹரப்பன் சிவிலைசேஷன், மாயன் சிவிலைசேஷன், இந்த மாதிரி நாடுகளும் சிவிலைசேஷனும் வந்து சொல்லலாம், நாகரிகங்களும். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாடுகள் உருவானது, அழிஞ்சது, பிளவுபட்டது, அந்த மாதிரி நடந்திருக்குது. இந்த வீடியோவில் வந்து ஜெர்மனி வந்து எப்படி வந்து வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2ல வந்து ரெண்டாக பிளவுபட்டுச்சு, அப்புறம் மறுபடியும் எப்படி சேர்ந்துச்சு, பெர்லின் வால் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும். ஸோ ஜெர்மனி வந்து ஏன் ஸ்பிளிட் ஆச்சு, அதை பங்கு போட்டது யார், வேர்ல்டு வார் 2ல நடந்தது என்னென்ன அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வேர்ல்டு வார் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பவர், ஆலைட் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பவர்ஸ் இருந்துச்சு. ஆக்சிஸ் பவரில் பார்த்தீங்கன்னா இட்டாலி, ஜெர்மனி, ஜப்பான் இவங்கெல்லாம் ஒரு பக்கம். ஆலைட் பவர்ஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, ரஷ்யா, சோவியத் யூனியன் அவங்களாம் ஒரு பக்கம் இருந்தாங்க. இப்போ வந்து வேர்ல்டு வார் 2 வந்து ஜெர்மனி தோத்துட்டாங்க. தோத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய நாசி ஜெர்மனி வந்து பெருசாக வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த 4 நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை வந்து 4ஆக வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி 4ஆக ஸ்பிளிட் பண்ணப்போ ஈஸ்ட் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா எடுத்துக்கிச்சு, வெஸ்ட் ஜெர்மனி வந்து அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து 3 பேரும் பங்கு போட்டுட்டாங்க. பட் ஈஸ்ட் ஜெர்மனியில் வந்து இன்னைக்கு இருக்கிற கேபிட்டலான பெர்லின் வந்து இருந்துச்சு. ஸோ பெர்லின் அப்படிங்கிற அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரும் 4ஆக ஸ்பிளிட் பண்ணி பங்கு போட்டுட்டாங்க. இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1லேருந்து ஆரம்பிக்கணும், ஏன் வந்து பிரிஞ்சுது அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஏன் தோத்தாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து இதே மாதிரி அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து எல்லாம் சேர்ந்து ரஷ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து ஜெர்மனி வந்து தோக்கடிச்சாங்க. ஸோ அப்போ தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஜெர்மனிக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து பீஸ் ட்ரீட்டி வந்து போடுறாங்க. ஸோ ஜெர்மனி வந்து ஒரு கையெழுத்து போடுறாங்க ஒரு ஒப்பந்தத்தில். அது வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் மூலமா என்னென்ன ஜெர்மனிக்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒப்பந்தம் அப்படின்னாலுமே அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. மிலிட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன், ஆர்மிஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஹியூஜ் ஃபினான்ஷியல் ரெப்பரேஷன், அதாவது நஷ்டஈடு கொடுக்கணும். ஜெர்மனினால வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் வந்து பல நாடுகள் வந்து நஷ்ட இது நடந்திருக்கு. ஸோ நஷ்டஈடு அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து போகும். ஸோ அந்த அளவுக்கு எல்லா பணத்தையும் மற்ற நாடு கொடுக்கறது போக ஜெர்மனி வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமை நாடாக வந்து அந்த நிலைமைக்கு வந்துச்சு. அந்த டைம்ல தான் வந்து வேர்ல்டு வார் 1ல வந்து ஹிட்லர் வந்து ஒரு சோல்ஜராக இருந்திருக்காரு, ஒரு போர் வீரராக. ஸோ ஹிட்லர் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டு நம்மளை வந்து அடிமைப்படுத்துறாங்க. ஸோ எல்லா ஜெர்மன்ஸ் வந்து ப்ரொவோக் பண்ணி ப்ரொபகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இந்த மாதிரி நம்ம ஸ்லேவரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து காரணம் வந்து ஜூஸும் கம்யூனிஸ்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகேண்டாவை செட் பண்ணி அது ஃபுல்லாக வந்து மக்கள் மத்தியில் பரப்பி ஒரு நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த தேசியவாதத்தை உணர்வை வந்து மக்களுக்குள்ள கொண்டு வந்தார். வேர்ல்டு வார் 2 ஜெர்மன் பாலிடிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஸ் அண்ட் டிசெப்ஷன். எங்கெங்க தேவையான இடத்துல பொய்யெல்லாம் சொல்லணுமோ, நிறைய எவ்வளோ பொய் சொன்னால் அது உண்மையை மாறுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொய்களை நிறைய சொல்லி அதை உண்மையை மாற்றி அதுதான் வந்து ஜெர்மனியுடைய அரசியல் அதிகாரத்துக்கு ஒரு முக்கியமான, ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பாயிண்டாக இருந்திருக்குது. ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி எல்லா நாட்டுக்கும் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கோ, எப்படி நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கோ, அதே மாதிரி ஜெர்மனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெய்ன்மார்க் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. அதில் ஒரு ஸ்பெஷல் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 48 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி எப்படி இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி ரூலை வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஹிட்லர் வந்து எமர்ஜென்சி ரூலை கொண்டு வந்து நாடு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, ஸோ மக்கள் வந்து ஒரு பதட்ட நிலையில் இருக்காங்க, இதை கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா எமர்ஜென்சி ரூலை கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்து அந்த எமர்ஜென்சி ரூலை இம்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனேபிளிங் ஆக்ட் ஆஃப் 1933 அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தார். அதாவது தற்காலிகமாக வந்து எமர்ஜென்சி ரூல் அப்படிங்கிறத வந்துட்டு பெர்மனண்டாக வந்துட்டு அது ஒரு இதாகவே மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஜெர்மனி வந்து அன்னைக்கு வந்து ஜனநாயக நாடாக இருந்துச்சு, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா. இப்படி ஹிட்லர் வந்து எனேபிளிங் ஆக்ட் ஆஃப் 1933 கொண்டு வந்ததுக்கப்புறம் ஜெர்மனி வந்து மொத்தமாக வந்து சர்வாதிகாரத்துக்கு கீழே வந்துருச்சு. ஸோ டிக்டேட்டர்ஷிப்பாகவும் ஜெர்மனி வந்து டிக்டேட்டர்ஷிப் தலைமையிலையும் ஹிட்லர் வந்து டிக்டேட்டராகவும் வந்துட்டு மாறப்பட்ட ஒரு தருணம் தான் வந்துட்டு அன்னைக்கு நடந்துச்சு. இதில் வேர்ல்டு வார் 2 அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் ஹிட்லர் வந்து இப்போ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் ஆறினாரு. அதுக்கப்புறம் நிறைய ஜூஸை கொண்டாருங்கிறத பின்னாடி வந்த கதை. வேர்ல்டு வார் 2ல வந்துட்டு தோத்துட்டாங்கிறது இன்னொரு ரெஸ்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஜெர்மனி வந்து வேர்ல்டு வார் 2ல தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து
நாலு நாடுகளும் ஸ்பிளிட் பண்ணதை பற்றி முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் 1960s வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பனிப்போர் உருவாச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனியை பிரிச்சது தான் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஜெர்மனி எடுத்துச்சுன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதை வந்து ஜிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஸ்ட் ஜெர்மனி வந்து ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு. ஸோ ரஷ்யா இருந்தனால அங்கே கம்யூனிசம், மார்க்சிசம், லெனினிசம் இந்த சித்தாந்தத்தில் தான் வந்து அங்கே நாடு வந்து ரூல் செய்யப்பட்டது. யூஎஸ்ஏயோட வெஸ்ட் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, பிரான்ஸ், இங்கிலாந்து இவங்கள பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜெர்மனி வந்து எஃப்ஆர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கம்யூனிசம் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து வெஸ்ட் ஜெர்மனியில் வந்து கேபிட்டலிசம், அதுக்கப்புறம் லிபரல் டெமோக்ரஸி, அதுக்கப்புறம் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி எல்லாம் வந்து இருந்துச்சு. அதனால வந்து வெஸ்ட் ஜெர்மனி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஈஸ்ட் ஜெர்மனி வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்யூனிசம், அங்கே அந்த டிக்டேட்டர்ஷிப் இருந்தனால மக்கள் வந்து பேனிக் ஆகி அங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால அங்கே ஈஸ்ட் ஜெர்மனியில் இருந்த ஜெர்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜெர்மனிக்கு வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து வருது. ஸோ அதனால வந்து இது இப்படி மைக்ரேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 1961 வந்து ஒரு செவுர் வந்து அமைக்கிறாங்க. அதை தான் வந்து பெர்லின் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் இந்த ஃபென்சஸ் எல்லாம் போட்டு அந்த ஃபிசிக்கல் பேரியர் மூலமாக மக்கள் வந்து ஈஸியாக தப்பிச்சு கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இது போடப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பெர்லின் வந்து உடைக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் இம்பேலன்ஸ் வந்து ஈஸ்ட் ஜெர்மனியில் இருந்துச்சு. ஸோ அதனால பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்கேல் கார்பச்சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருந்தார், ரஷ்ய பிரதமர். அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப எல்லை கைமீறி போகுது அப்படிங்கிறதுனால சோவியத் யூனியனோட கண்ட்ரோல் வந்து ஈஸ்ட் ஜெர்மனியில் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ் ப்ரொடெஸ்ட் எல்லாம் வந்து மக்கள் வந்து போராட்டம்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஈஸ்ட் ஜெர்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க 1989. அதுக்கப்புறம் ஜெர்மனி சுற்றி இருந்த நாடுகள், நெய்பரிங் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹங்கேரி, செக்கோஸ்லோவாக்கியா இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்துட்டு அவங்களும் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால பார்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் செய்யப்பட்டு ஈஸ்ட் ஜெர்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜெர்மனிக்கு வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த பெர்லின் வால் வந்து உடைக்கிறதுக்கான காரணங்கள் சொன்னேன். எப்போ உடைச்சது, அதாவது ஃபால் ஆஃப் த பெர்லின் வால் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9, 1989 வந்து அந்த ஈஸ்ட் ஜெர்மனியில் இருந்த ஒரு ஆஃபீஸர், ஒரு அஃபீஷியல் வந்து என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதாவது இந்த டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நாங்கள் வந்து லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் சொன்ன காரணம் வேற. அதனால என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இது லிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு காட்டு தீ மாதிரி அந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் அவ்வளோ ரஷ் ஆகி அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து இதாக ஆரம்பிச்சுன்னே அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்னால வந்து அந்த பெர்லின் சுவர் வந்து தடுக்க முடியல, மைக்ரேட் ஆகாதையும் தடுக்க முடியல. ஸோ அவங்க கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட 3.5 மீட்டர் ஹைட்டு கொண்ட அந்த வால் சரி, அது கிட்டத்தட்ட 155 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு கொண்ட அந்த பெர்லின் வாலை வந்து மக்கள் இவ்வளோ க்ரௌடு சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க கையில் இருக்கிற என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கும், ஹேமர், சுத்தியல், அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூலமாக அந்த பெர்லின் வால் வந்து தகர்க்கப்பட்டது. 1961 வந்து ஸ்பிளிட் ஆன காரணத்துக்கு அப்புறம் மறுபடியும் 1990 அக்டோபர் 3 வந்து ஜெர்மனி வந்து இந்த பெர்லின் வால் உடைச்சது மூலமாக யூனிஃபை ஆனாங்க. ஸோ ரீயூனிஃபைடு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெர்மன் ரீயூனிஃபிகேஷன் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய மெனி இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து வேர்ல்டு வார் 2லையும் வேர்ல்டு வார்லையும் நிறைய நடந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு வந்து ரெண்டாக பிளவுப்பட்டு 1961 பிளவுப்பட்டு மறுபடியும் 1990 வந்து ஒன்று சேர்ந்ததற்கான ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பேக்ரவுண்ட் வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்குது. ஸோ ஜெர்மனி யூனிஃபிகேஷன் வந்து ரீயூனிஃபிகேஷன் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் ஈவெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இது ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய நாடுகள் வந்து சிதறி போச்சு, நிறைய நாடுகள் அழிஞ்சு போச்சு. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக இப்படி நிறைய நாடுகள் வந்து ஜெர்மனி வந்து வேர்ல்டு வார் 2 நடந்ததான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதை பற்றி இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கணும்னா சில லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக படிச்சு பாருங்கள். காணாமல் போன தேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, ஆத்தர் பேர் நிர்மல் நினைக்கிறேன். அதுலேயே வந்து இந்த மாதிரி நிறைய நாடுகளை பற்றி சொல்லியிருக்காரு. சுவிட்சர்லாண்டை பற்றி சொல்லியிருக்காரு, செக்கோஸ்லோவாக்கியா, யுகோஸ்லோவியா, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா நாடுகள்லாம் கூட இருக்குது, செர்பியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி உருவாச்சு, எப்படி பிரிஞ்சுது, எப்படி அழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. அந்த புக்கும் நீங்கள் தாராளமாக படித்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணுங்கிறதுக்காகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த சேனலை வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.